ആന എന്തൊക്കെയാ നശിപ്പിച്ച? தென்னை போயிருச்சுல்ல, அங்கே இருக்க பாக்கு தெய், காப்பி, இந்த கப்பை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. நாங்கள் எப்படி பிழைக்க முடியும்? இருக்கதே நாங்கள் 2 பேரும் மட்டும்தான். இதில் வீட்டு வாசல்கிட்ட வருது, நாம் 10னா மேலே ஏறி வருது. என்ன செய்ய? நாங்கள் எங்கே ஓட? இந்த காட்டுக்குள்ள எத்தனை நாளைக்கு இப்படியே நாங்கள் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? 8 மணிக்கு வந்துடுது. முந்தானத்துக்கெல்லாம் கரெக்டாக 7:45 இருக்கும், அப்பவே வந்துருச்சு. 2 குட்டியும் வச்சுக்கிட்டு வருது. நாங்கள் என்ன செய்ய முடியும்? எப்படி சாப்பிட முடியும்? ஒரு பீன்ஸு போட முடியல, ஒரு கப்பை போட முடியல, ஒரு கத்தரி செடி கூட உண்டாக்க முடியல. பண்ணி அநியாயம் பண்ணுது. அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? எப்படி தான் ஜீவிக்க முடியும்? ஏன் வேற வருமானமும் கிடையாது. வச்ச 2 தென்னையும் அங்கே அடிச்சிருச்சு. கிடையாது. இதுக்கு எங்களுக்கு எங்களை பார்க்கறதுக்கு ஆளும் கிடையாது. நாங்கள் 2 பேர் தான். 2 பேர்த்தும் நாங்கள் வெளியில் இந்த 2 பேரும் சத்தக்காடு போட்டு 10 தான் மேலாக்க வருது. எங்களை அடித்து கொண்டாலும் கேட்குறதுக்கு ஆளும் கிடையாது. அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? எத்தனை நாளைக்கு நாங்கள் இப்போ பார்த்தா போன செவ்வாய்க்கிழமையில இருந்து இந்த செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்துருச்சு, ராத்திரியும் வந்துருச்சு. இப்போ எத்தனை வருஷமா நீங்க இங்க இருக்கிறீங்க? நாங்க இங்க 78 அங்க அப்ப இருந்து இருக்கோம். எங்க அத்தை மாமா அவங்க காலத்துல இருந்து நாங்க இங்க தான் இருக்கோம். அப்ப இருந்து இவ்வளவு கஷ்டம். அப்ப இருந்து இவ்வளவு கஷ்டம் தான், ஒண்ணுமே போட முடியல. அந்த ஆரம்பத்துல உள்ள கஷ்டம் இல்ல. நெல்லு போட்டு நெல் அறுக்குற நேரத்துல மொத்தத்துல அடிச்சுட்டு போயிருச்சு. இதுல வாழை வச்சு கப்பை வச்சிருந்தோம், அது நம்ம எடுக்க நேரம் பார்த்து அடிச்சுட்டு போயிருது. அப்ப எப்படி ஜீவிக்க? வேற வருமானமும் கிடையாது, வேற எங்களுக்கு உழைப்பும் கிடையாது. என்ன செய்ய? நாங்க 66 67 வயசுக்கு பிறகு நாங்க இன்னைக்கு என்ன செய்ய முடியும்? வேற எங்கேயும் வேலைக்கு எங்கேயும் போக முடியுமா? நாங்க உயிரோட இருக்கணும், எங்களுக்கு எங்க ஜீவன் இருக்கணும். அப்படின்னா ஆனை ஏறாம இருக்கிறதுக்கு மட்டும் அவங்க செய்து கொடுத்தா போதும், வேற ஒன்றும் வேண்டாம். அது மாத்திரம் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஆனை மட்டும் வராம இருந்த அளவுக்கு எங்களை திருப்பி எங்களுக்கு இன்னும் யாரும் ஆளும் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது. ஒரு பிள்ளை அது மூணாறுல இருக்குது, பையனும் கிடையாது. அவன் 20 22 வயசில் அவன் போய் சேர்ந்துட்டான் மேலிடம். அப்போ நாங்கள் எப்படி ஜீவிக்க முடியும்? நாங்கள் 2 பேரும். அதுக்கு 70 வயசாச்சு, எனக்கு 67 வயசாச்சு. நாங்கள் எப்படி இன்னும் ஒரு எட்டு வைக்க முடியல. போய் 10 நிமிஷம்னா மேலே கேரி வருது. நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த விவசாயிக்கு இந்த பரம்பு மொத்தம் குழந்தைங்க 5-6 தென்னை, ஒரு 10-20 கவுங்கக்க குழந்தை. பாதி ராத்திரியில் ഈ ആണ വെച്ചിരുന്നവരെ വിളിച്ച് അവന്മാർ മൊബൈൽ സ്വിച്ച് ഓഫ് பண்ணி வச்சிருക്കുക. എന്തെങ്കിലും ഗവൺമെൻറ് ഭാഗത്തിലെയോ ഫോറസ്റ്റ് ഭാഗത്തിലോ നടപടി എടുക്കുന്നത്.